பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, தற்போது நாம் இருக்கக்கூடிய இல்லமானது அம்பாறை மாவட்டம் பொத்துவில் பிரதேசம், பொத்துவில் P4 தான் நாங்கள் தற்போது இந்த வீடியோவை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னன்னு சொன்னால், 24 வயதுடைய அஸ்மத்துல்லா என்னக்கூடிய சகோதரர், இவர் உண்மையிலேயுமே இவருடைய சொந்த இடமானது கண்டி சேர்ந்த ஒரு சகோதரர். ஒரு சிறு வயதிலே இவருடைய தாய் மரணித்து விட்டார். இவர்கள் பொத்தியில் பிரதேசத்தில் வீடு வளவு இல்லாமல் இருப்பதற்காக வேண்டி இங்கே அவருடைய தந்தையினுடன் ஊடாக அவர் வந்திருந்தார். இங்கே சிறிய ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு கடையில் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிற போது திருமணமும் முடித்தார். திருமணம் முடித்து சுமார் 2 மாதத்தில் இந்த இளைஞன், 24 வயதுடைய இளைஞனுடைய 2 கிட்னியும் பாதிக்கப்பட்ட அதிர்ச்சியான செய்தியை அதிர்ச்சியான தகவல் ஒன்றை நம்ம எல்லோராலும் கேட்க முடிந்தது. அந்த வகையில் இந்த சகோதரன் திருமணம் முடித்திருக்கக்கூடிய வீடானதும் கூட மிகவும் வறுமையில் நாளாந்தம் கடற்தொழில் செய்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை வழிநடாத்தி செல்லக்கூடிய ஒரு குடும்பத்தில் தான் இவர் திருமணம் முடித்திருக்கின்றார். இருந்தாலும் கூட அவருடைய மனைவியாக இருக்கலாம், அவருடைய மாமாவாக இருக்கலாம், மாமியாக இருக்கலாம், தாய் இல்லாத ஒரு பிள்ளை என்பதனால் தன்னுடைய குழந்தையை போன்று எல்லா வகையிலையும் அவர்கள் முயற்சியில் எடுத்து வருகின்றார்கள். இவருக்கு தேவையான இந்த கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இவருக்கு தேவையான பணம் சுமார் 60 லட்சம் ரூபாய் பணங்கள் தேவைப்படுகின்றது. இங்கே எல்லா ஆவணங்களும் இருக்கின்றது. இதற்கு முதலில் இந்த சகோதரன் சம்பந்தமான காணொளிகள் நீங்கள் பொத்துவில் இருக்கக்கூடிய செம்மொழியின் ஊடாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நாங்கள் நினைக்கின்ற முழு தரவையும் அந்த செம்மொழி தயார் செய்திருக்கும். இருந்த போதிலும் எல்லா வகையிலையும் முயற்சிகளும் எடுத்தும் கூட அவர்களுக்கு எந்த ஒரு முயற்சியும் பதிலளிக்கவில்லை, பலனளிக்கவில்லை. தற்போது அவருடைய கைகளில் இருக்கக்கூடிய தொகையானது 1 லட்சம் ரூபாய் பணம் தான் அவங்களுடைய கையில் இருக்கின்றது. இன்னும் அதிகமாக இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணம் ஒரு 59 லட்சம் ரூபாய் தேவைப்படுகின்றது. இதை பார்க்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சகோதரர்களும் இந்த சகோதரனுக்கு முடியுமாக இருந்தால், நான் மேலே இந்த குறித்த சகோதரனுடைய வங்கி இலக்கத்தையும் அதே போன்று அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் நான் தருவேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் உங்களால் முடிந்த ஒரு தொகையினை நீங்கள் வழங்கி இந்த குறித்த சகோதரனுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுதலையும் இந்த காணொலியின் ஊடாக நான் பதிவு செய்கின்றேன். இங்கே ஓல்சினல் ஜமியத்துல் உலமா சபையின் ஊடாக இந்த சகோதரன் உண்மையிலுமே ஒரு நோயாளி என்பதை உறுதிப்படுத்தி அவர்கள் தந்திருந்த கடிதம். அதே போன்று இது அந்த டாக்டர்ஸ் இவர் கிட்னியை டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும் என்ற அந்த டாக்டர்ஸினுடைய கடிதம். அதே போன்று குறித்த கிராமத்தினுடைய கிராம நிலதாரியுடைய கடிதம். அதே போன்று ஏனைய ஆவணங்கள் இங்கே உங்களுக்கு முன்னால் இங்கே ஏனைய ஆவணங்கள் இருக்கின்றது. இந்த காணொளி மிகவும் பெரிதாக நீட்டிச் செல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி சுருக்கமான விடயங்களை பதிவு செய்கின்றோம். முகப்புத்தகம் தெரிவிக்கக்கூடிய சகோதரர்களுக்கு எல்லோருக்கும் நம்மளுடைய முயற்சிகள் சிறப்பாக தெரியும். அந்த வகையில் இந்த சகோதரனுடைய விடயங்களை நீங்கள் நம்புவீர்கள் நினைக்கின்றேன். முடிந்த சகோதரிய அல்லாஹுக்காக வேண்டி இந்த சிறு வயது இளைஞன், வெறும் 24 வயதுடைய இளைஞன், அதே போன்று இவர் திருமணம் முடிச்சிருக்கக்கூடிய மனைவியும் கூட சுமார் 19 வயதுடைய சகோதரி, இந்த இளைஞன் உயிரோட வாழ வேண்டும், இந்த சகோதரியுடன் வாழ வேண்டும் என்கின்ற நல்ல உயரிய நோக்கில் தான் இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்கின்றோம். அல்லாஹுக்காக வேண்டிய நாடு கடந்து இருக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், இந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் எல்லோரும் இவருக்காக வேண்டி உதவி செய்ய முடியும். இவருடைய இல்லமானது எங்க இருக்கின்றால், டிஎஸ் ஆபீஸுக்கு முன்னால் பொத்துவிலில் இருக்கக்கூடிய டிஎஸ் ஆபீஸ் அருகாமையில் மீன் வியாபார சந்தை ஒன்று இருக்கும். அந்த சந்தையில் இருந்து ஒரு உள்ளூர் ரோட் ஒன்று வரும்போது 2வது வீடு தான் இந்த சகோதரனுடைய வீடு. நேரடியாக நீங்கள் குடும்பங்களாக நீங்கள் இந்த சகோதரருக்காக உதவி செய்ய முடியும். அல்லது இதற்கு நாங்கள் இந்த காணொலியின் ஊடாக தரக்கூடிய அந்த வங்கி கணக்குக்கும் நீங்கள் இதை கொடுத்து உதவி செய்ய முடியும். ஸோ ஒரு உயிரை பாதுகாத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதுகாத்து என்ற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். முடிந்தவரை அஸ்மத்துக்காக வேண்டி நீங்கள் துவாக்கல்ல சேர்த்துக் கொள்வதோடு அவர் உங்களிடமிருந்து ஒரு உதவியை கேட்கின்றார். உண்மையிலுமே ஆரம்பத்தில் சொன்னேன், தாய் இல்லாத ஒரு சகோதரன் என்றால் அவர் அனாதை என்ற பட்டியலில் அவர் சேர்க்கப்படுகின்றார். இவருக்கு கூட பிறந்தவர்களாலேயும் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் இவர் கண்டியை பிறந்து பொத்துவிலில் வசிக்கிறார் என்பதனால் இவரை இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் பெரிதாக ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு சகோதரர். இவர் கடையில வேலை செய்கின்ற காலமும் கூட நல்ல ஒழுக்கமுள்ள பண்புள்ள ஒரு சகோதரர். எந்த ஒரு தேவையற்ற பழக்கமும் இல்லாத ஒரு இளைஞன் என்பதை இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்க விடயம். எந்த ஒரு பழக்கமும் கூட இல்லாத ஒரு சகோதரர். அல்லாஹு தாலா இவ்வாறான ஒரு நோயினை அவருக்கு வழங்கி இருக்கிறார். நாம் அதை பெருமனது கொண்டு ஏற்றுக்கொண்டாலும் கூட இவர் உயிர் வாழ்வதற்காக வேண்டி நாம் அவருக்காக வேண்டி அவருடைய அந்த கிட்னியை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை நாம் செய்ய வேண்டும். நம்ம எல்லோரும் சேர்ந்த மனுஷனால் ஒருவர் 69 லட்சம் ரூபாய் பணங்கள் தான் எங்களுக்கு தேவைப்படுகின்றது.
சுமார் இதை பார்க்கக்கூடியவர்கள் ஒருத்தர் தலா 5000 ரூபாய் பணங்களை நீங்கள் டிபாசிட் செய்தாலும் கூட அவர்கள் அந்த பணத்தை பாதுகாத்து அவர்கள் அந்த குறித்த வேலையை செய்வார்கள். அப்படியான ஒரு குடும்பம் தான் இந்த குடும்பம். இந்த குடும்பமும் கூட மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இதை பற்றியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். நான் நம்புகின்றேன் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் இந்த குறித்த அஸ்மத்துல்லா என்னக்கூடிய சகோதரர் அடுத்த காணொலி ஊடாக இந்த கிட்னி கேன்சர் பண்ணப்பட்ட என்ற செய்தியை பண்ணப்பட்ட என்ற செய்தியை கேட்பதற்கு ஆவலாக இருப்பீர்கள் நினைக்கின்றேன். அஸ்மத்துல்லாவுக்கு உங்களுடைய உதவிகளை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கற்பனம்.